கொஞ்சோண்டு எடுத்து வை ராகினி. அது போதும். இன்னும் ராகினி தாங்க வை. வச்சாச்சு. அந்த சாமி கும்பிட்டு சாம்பிராணி தான் போட்டிருக்க, என்ன அள்ளி போட்டுங்க. உள்ள புளியிலே வச்சிருக்கோம். இருக்கட்டும், கவர் இருக்கட்டும். இருக்கிற கூட்டத்தை பார்த்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இல்ல எல்லாருன்னா அந்த கணக்கு தேவையில்லை. எல்லாருன்னா கணக்கு தேவையில்லை. எல்லாரும் கணக்கு தேவையில்லை. அதான் எல்லாரும் கணக்கு மேல இருக்கணும். கீழே இருக்க கூடாது, மேல ஏத்தி அம்மா இதெல்லாம் 4 பேர் சொன்னாங்க. கீழே மேலே ஏத்திமா இல்லையே, இந்த மண்ணிலே போட்டுக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணு மண்ணு கூட கொஞ்சம் கிரிப்பு. இதே மண்ணு தான். என்ன பண்ண கல்லா இருக்கு, இந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல நம்ம மண்ணு கொட்டி வீடு கட்டினது. ஹாய், ஹலோ, வணக்கம். இது எங்கள் வீட்டு கல்யாணம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். எடுத்தோடனே டைனிங் ஹால் தான். காலையிலே டிஃபன். கல்யாணம் 11 மணிக்கு, 10 to 11. இது வந்து காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு தான் மண்டபத்துக்கு மேலேயே நாங்கள் ஏறினோம். காலையிலேயே பூரி, பொங்கல், வடை, இட்லி. இதில் அசோக் அல்வா, தஞ்சாவூர் பேசலே வந்து அசோக் அல்வா தான். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் நாங்கள் மேலே ஏறினோம். மண்டபம் வந்து மேலே தான், மாடியில். கீழே வந்து டைனிங் ஹாலை பார்த்துட்டு நாங்கள் போக முடியுமா மேலே? எல்லாருமே ஒரு பிடிச்சிட்டு மேலே வந்துட்டோம். இப்போ மாப்பிள்ளை பையனை நிற்க வச்சு மாப்பிள்ளையோட மாமா கிட்ட வந்து மாப்பிள்ளைக்கு உள்ள ட்ரெஸ்ஸு, மாலை எல்லாமே கொடுத்து மாற்றுறதுக்கு அனுப்பிட்டாங்க. அடுத்தது பொண்ணையும் கூட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு உள்ள ட்ரெஸ்ஸு எல்லாமே தாய் மாமா கையில் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அவங்க போய் மாற்றிடுவாங்க. இப்போ மணமகளும் வந்துட்டாங்க. வந்து அவங்களும் உட்காந்துட்டாங்க. சபைக்கு வணக்கம் வைக்கிறாங்க. இப்போ அடுத்தது ஒன்று நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டு கல்யாணங்களில் சீக்கா கழிக்கிறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அதாவது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து மாலையை எடுத்து போட்டு அவங்க செய்கிற ஆசீர்வாதம். அது அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்தது பொண்ணுக்கும் அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு வந்து முகூர்த்தத்துக்கு கட்ட வேண்டிய துணிகளை கொடுத்து அனுப்பிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொல்லுவாங்க. மாப்பிள்ளையை வரவேற்று பெண் வீட்டுக்காரங்க தான் கூப்பிட்டு வருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் கொடுத்து அனுப்பிட்டாங்களா, இப்போ பொண்ணுக்கு அவங்க தாய் மாமாவை கொடுத்து ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புறாங்க. அவங்க அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி தான் வந்து இதுக்கு மேலே தான் கல்யாணம் நடக்கும். இப்போ அதுக்கு இடையில வந்து அதுக்கு இடையில மாங்கல்யம் வந்து வந்திருக்கவங்கள்ட்டெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க எல்லாத்தையும் கொடுத்து. இப்போ மணமகன் வந்து ட்ரெஸ் மாற்றி வந்து அமர்ந்தாச்சு. மணமகன் வந்து வரவேற்று கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த தடவை கூப்பிட்டு வராங்க. இப்போ தான் பொண்ணோட அப்பா தான் வந்து மாப்பிள்ளையை கூப்பிட்டு வரணும். சொம்பு தேங்காய் கொடுத்து வெள்ளி சொம்பில் நெல் இதெல்லாம் வச்சு கலசம் வச்சு
அவங்க கையில் கொடுத்து மணவரைய வளம் வந்து அமரணும். இப்போ மாப்பிள்ளை அமர்ந்தாச்சு. அடுத்தது பொண்ணுக்கு இப்போ ட்ரெஸ் மாற்றி இருப்பாங்க. நேரத்துக்கு பொண்ணு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மணமகளும் வந்தாச்சு. மணமகளோட மாமி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் அமர வச்சாச்சு. சபைக்கு வணக்கம் வைக்கிறாங்க. மறுபடியும் பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாலாம் உட்கார வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. எல்லாம் நடந்தது. நான் அதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். வீடியோ லாங்காக போகுதுன்னு. இப்போ மாங்கல்யம் எடுத்து ஐயர் வந்து சபைக்கு காமிக்கிறாரு. காமிச்சிட்டு இப்போ திருமாங்கல்யம் சூட்டுறது நடக்க போகுது. அடுத்தது சபைக்கெல்லாம் காமிச்சாச்சு. இப்போ வந்து மாங்கல்யத்தை வந்து எங்கள் ஊரை சார்ந்த முக்கியஸ்தர்கள் தான் எடுத்து தர்றாங்க. அவங்க மூலமாக தான் இன்றைக்கி ஆசீர்வாதம் வழங்கப்பட்டு மாங்கல்யம் அவங்க கையினால் கட்டி கொடுக்குறாங்க. மாங்கல்யம் இவங்க எல்லாருமே எங்கள் ஊர் நலனுக்காக பாடுபட்ட முக்கியஸ்தர்கள். அவங்கள கூப்பிட்டு தான் இந்த கல்யாணம் இப்போ நாங்கள் நடத்திட்டோம். நான் எடுக்கிறேன் கொடுங்க. மாப்பிள்ளை பையன் கையில் கொடுத்தாச்சு. மாங்கல்யம் சுட்டிட்டாங்க. எல்லோரும் இந்த டைமில் அவங்கள வாழ்த்துங்க. உங்களோட வாழ்த்துக்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எல்லாருமே மனசார வாழ்த்துங்க சொல்லுங்க. எல்லாரும் எதிர்பார்த்து அந்த சந்தோஷமான தருணம் நடந்துகிட்டு இருக்கு. பொண்ணு நேரத்தில் ஏகப்பட்ட மகிழ்ச்சி. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மாங்கல்யம் சூட்டியாச்சு. இப்போ நெத்தி திலகம் விடுறது நடக்குது. ஃபஸ்ட்டு மாங்கல்யத்தில் வந்து திலகம் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அடுத்தது நெத்தியில் இருக்கும். வச்சு பொண்ணு வணக்கம் வைக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சிச்சு. இப்போ அக்னிய வளம் வர்றதில்ல. அதாவது பொண்ணோட தோழியும் மாப்பிள்ளையோட தோழனும், அதாவது அவங்க அண்ணன் இவங்களுக்கு தங்கச்சி, அதாவது நாத்தனார் முறை உள்ளவங்க சேர்ந்து அக்னியை வந்து 3 முறை வளம் வருவாங்க. இதுதான் வந்து அக்னி சாட்சியாக நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறது சொல்கிறோம்ல. அக்னியை 3 முறை வளம் வரும். மேலே சின்னதாக இருக்கிறதுனால கீழே இருந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்திருக்கவங்களெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். கெட்டி மேலே வச்சுட்டே இருக்காங்க. இப்போ நாத்தனார் வந்து மெட்டி போடுறாங்க. மெட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து இவங்க புடவெல்லாம் எடுத்து கொடுக்கணும். அதை கொடுக்குறீங்களா இல்லையான்னு கண்டிஷன் போட்டுட்டு ஒரு காமெடியாக போகுது. அது அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க. எனக்கு புடவை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மெட்டியை போடுறாங்க.
பையனோட டவல்லையும் அங்கஸ்தத்துலேயும் இந்த முந்தியையும் சேர்த்து முடிஞ்சு வளம் வர்றாங்க. மூணு தடவை வளம் வர்றாங்க. இப்போ வளம் வந்து அந்த அச்சதையெல்லாம் வந்து அக்னியில் போட்டாச்சு. இப்போ வந்து நாத்தனார்லாம் பட்டம் சூட்டுதல் அது நடக்குது. நாத்தனார் வழியில் இருக்கவங்க அத்தனை பேரும் அவங்க நெத்தியில் பட்டம் சூட்டுவாங்க. அது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது விருந்துக்கு வந்துட்டோம். நாங்கள் கல்யாண விருந்து. எங்கள் ஊர் கல்யாணத்தில் நான்வெஜ்ஜு கண்டிப்பாக உண்டு. காலையில் டிஃபனாக இப்போ வந்து மீன், முட்டை, சிக்கன், மட்டன் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய விருந்து. மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி எல்லாமே. இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆரத்தி எடுக்க போகிறோம். இப்போ நான் தான் ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது அண்ணன் வந்து சொம்பு தேங்காய் கொடுத்து உள்ளே கூப்பிட்டு போவாங்க. அதாவது பித்தளை சொம்பில் நெல் நிறச்சி மாவிளை தோரணம்லாம் வச்சு கும்ப தேங்காயெல்லாம் வச்சு உள்ளே அழைச்சிட்டு போய் நெல் செதற உள்ளே பூஜை ரூம் வரைக்கும் போவாங்க. போயிட்டு பூஜை ரூமில் அதை வச்சுட்டு அங்கே விளக்கேற்றணும். அவங்க கையில் இருக்கிற நெல் அப்படியே வீடு ஃபுல்லாக அப்படியே இறைச்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கணும் நெல். அப்படி தான் எங்கள் ஊர் கல்யாணங்களில் வழக்கம். உங்கள் ஊரில் எல்லாம் சில ஊரில் எத்தி விட்றாங்க. அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். நெல்லெல்லாம் எத்தி விட மாட்டோம். இந்த மாதிரி கையில் இருக்கிற நெல் அப்படியே ஃபுல்லாக அப்படியே செதறிக்கிட்டே ரூம் வரைக்கும் போவோம். பூஜை ரூம் வரைக்கும். எந்தாச்சும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அவ்வளோதான், பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. பூஜை ரூமில் வச்சுட்டு இங்கே வந்து விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டாங்க. இதுலேருந்து அவங்க வாழ்க்கை வந்து இந்த வீட்டில் விளக்கேற்றியாச்சு. இதுலேருந்து அவங்க வாழ்க்கை சிறப்பாக அமையணும். அப்படின்னு எல்லாருமே இந்த நேரத்தில் வாழ்த்துங்க. இப்போ நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க சாமிக்கு. அடுத்தது உட்கார வச்சு பாலும் பழமும் கொடுப்போம். அங்கே தான் எங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து ஃபேன் மேலே பூவெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. அவங்க ஃபேனை போட்ட உடனே பூவெல்லாம் அவங்க தலையில் விழற மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபேனை போட போகுது எங்கள் பாப்பா. போட்டாச்சாங்க பாருங்கள். பூ வந்து ஃபேன்லேருந்து மேலேருந்து கொட்டுற மாதிரி. இப்போ அடுத்தது பாலும் பழம். பையன் சாப்பிட்டுட்டு பொண்ணுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு ஜாலி மூமெண்ட் தான் அது. என்னோடய வீடியோ பார்க்குற அனைவருமே என்னோடய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் வீட்டு கல்யாணம். எல்லோரும் மணமக்களை வாழ்த்துங்க.